ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இந்த நாள் இனிய நாளாக அமையவும், நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழவும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். தேவைப்பட்டவர்களுக்கு ஹீலிங் செய்கிறேன். அது நடந்தது அப்பாவால். அது நடக்க துணை இருப்பது நீங்கள். உங்களால் அது சாத்தியமானது. புரிந்து கொள்வரை தேடு. உன்னை புரிந்து கொள்வோரை தேடு. நெருங்கு. நீயே அங்கு தொலைந்துவிடும் அபாயம் கூட நிகழலாம். ஆனால் புரிதல் இல்லாத இடத்தில் தவறியும் நெருங்க முயலாதே. எவ்வளவு விரைவாக விலக இயலுமோ அவ்வளவு விரைவாக விலகி செல். இது இருவருக்கும் மகிழ்வை தரும் ஒன்றாகும். விளைந்தாலும் விதி வராமல் விலை நிர்ணயம் இல்லை. காலம் அனுமதிக்காமல் கடவுள் உன்னிடம் இல்லை. கவலையோடு இருப்பவனுக்கு காலம் கொடுக்கும் வரம் நிலை. கால நிறைவு விதி, மன நிறைவு கடவுள், உடல் நிறைவு மரணம். இந்த மூன்றுக்கும் முன் உயிரை நிறைய செய்வதுதான் தவம். நியாயம் அறிந்தார் உண்டு உலகில். ஞானம் அறிந்தவர் எவரும் இல்லை. மனதிலே சேமிக்கப்படுகிற எண்ணங்கள், அந்த சேமிப்பு நிலையமாக திகழ்கின்ற மனம், சித்தம். சற்றே தட்சிணாமூர்த்தி காலின் கீழ் இருக்கும் அசுரனின் பெயர் முயலுகன். இவரே ஞாபக சக்தியின் ரூபம். ஞாபகத்தையே சங்கல்பம், அதாவது சித்தமும் காரணமும் இணைந்ததே என்று கூறுவார்கள். சித்தம் ஒடுங்கினால் காரணமும் இல்லை, கர்மாவும் இல்லை என்றால் அங்கு பிரகாசப்படுவது மௌனம் என்கிறார் பகவான் ரமணர். இதனுடைய பொருள், இறைவனை பற்றி இதுவரை கூறிய மகிமைகள் மறுக்கப்படுகின்றன. பிறகு மீண்டும் அவரது மகிமை சிறப்பாக கூறப்படுகிறது. அதாவது ஸ்ரீ ராமானுஜரும் ஸ்ரீ மத்வரும் விளக்குகின்றனர். இறைவனை எல்லையற்ற மகிமைகளை கூறி உபனிஷதம் அதை மறுக்குமானால் அது பைத்தியக்காரன், அது உளறுவதற்கு சமமாகிவிடும் என்று சுட்டி காட்டுகிறார் ஸ்ரீ ராமானுஜர். எனவே உபனிஷதம் இது அல்ல என்று கூறுவதன் பொருள், இறைவனின் மகிமை இத்துடன் நின்றுவிடவில்லை, இன்னும் ஆழமான பகுதி தொடருகிறது என்பதாகும். இந்த ஆழமான மகிமை உண்மைக்கெல்லாம் உண்மை என்பதாகும். இது இரண்டு விதமான பொருள் பதிந்த பகுதி. தூலம், நுண்மை என்று இரண்டு விதமான மகிமைகள் கூறப்பட்டன. இறைவன் உருவம் உடையவராக, தெய்வீக குணங்கள் படைத்தவராக, எல்லா உயிர்களிடத்திலும் நிறைந்து அவற்றை வழி நடத்துபவராக, பல்வேறு தெய்வ வடிவங்களாக திகழ்வது அவரது தூல மகிமை ஆகும். அவர் உருவம் அற்றவராக, குணங்களை கடந்தவராக, சிந்தனைக்கு எட்டாதவராக திகழ்வது அவரது நுண்ணிய மகிமை. பிரகதாரண்ய உபனிஷதம் உண்மைக்கெல்லாம் உண்மை என்று கூறுவது அவர் இந்த தூலா நுண்ணிய உண்மைகளாகவும் திகழ்கிறார். இந்த இரண்டு நிலைகளையும் கடந்த உண்மையாகவும் திகழ்கிறார் என்பது ஆகும். இதையே ராமகிருஷ்ணர் தமது எளிய மொழியில் இறைவன் உருவம் உடையவர், அதே வேளையில் உருவம் அற்றவர் என்பது தெரியும். அவர் இன்னும் என்னென்னவோவாக உள்ளார், அவற்றை பற்றி கூறுவது சாத்தியம் அல்ல என்று கூறியதை ஏற்கனவே நாம் கண்டோம். சாத்தியம் அல்ல என்றால் சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியம் அல்ல. இறை காட்சி பெற்ற பிறகுதான் அவரை பற்றி சரியாக பேச முடியும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். தெவிட்டல், சேட்டிட்டி, அதாவது உடலை நமக்காக நாம் படைத்து அதில் நாம் வாசம் செய்து அந்த உடலை நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு ஆட்டுவிக்கிறோமா? அல்லது உடல் தனக்காக நம்மை படைத்து
நம்மை ஆட்டுவிக்கிறதா? கொஞ்சம் அலசி சிந்தனை செய்து பார்க்கலாமா? உடலுக்கு எது எது எவ்வளவு எவ்வளவு தேவை என்பதை நாம் நிர்ணயம் செய்து வழங்குவது இல்லை. அது உணவாக இருக்கட்டும், மூச்சாக இருக்கட்டும், உடலுறவாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையும் நமக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நல்ல பசியில் சுவையான உணவு கிடைத்திருக்கிறது. அல்டிமேட்டட் அப்பா அப்படியான உணவு, ஆவுன்னு அள்ளி அள்ளி வாயில் போட்டு சாப்பிட சாப்பிட அவ்வளவு இன்பம், அவ்வளவு இன்பம். அந்த குறிப்பிட்ட குவான்டிட்டி, அந்த அளவு உள்ளே சென்றவுடன் இந்த ருசியினுடைய அளவு வெகுவாக குறைந்து அதற்கு எதிர்நிலை ஒன்று நம்மை வந்து அடைகிறது. அதன் பெயர்தான் தெவிட்டல் என்பது ஆகும். இந்த அறிகுறி தோன்றியவுடன் நாம் இலையை மடித்து எழுந்து விடுகிறோம். கைகளை கழுவ. ருசி என்கின்ற இன்ப உணவு கூலியாக நமக்கு வழங்கப்பட்டது. அதை அடைவதையே குறிக்கோளாக கொண்டு தட்டில் இருந்த பொருட்களான உணவினை நாம் வயிற்றுக்குள் திணித்து கொண்டிருந்தோம். இவ்வளவுதான் வயிறு கொண்டு தன்னால் ஜீரணிக்க முடியும் என தீர்மானித்த நமது உடலானது நமக்கு தரும் உத்தரவுதான் இந்த தெவிட்டல் என்கின்ற உணர்வு என்பது ருசி என்கின்ற கூலியை நிறுத்தி விடுகிறது. ரொம்ப நாள் அவளை கணக்கு பண்ணி இன்று யாருடைய தொந்தரவும் இல்லாத ஒரு வாய்ப்பான சந்தர்ப்பம் கிடைத்து போனது. ஆசையில் பாய்ந்து உடலுறவில் ஈடுபட்டோம். எவ்வளவு நேரம் அந்த பாய்ச்சல் தொடரும்? எவ்வளவு நேரம் அந்த பாய்ச்சலானது தொடரும்? அது வெளிப்படும் வரைதான். தன்னிடம் சேர்ந்த அந்த சுக்கிலத்தை வெளியேற்றுவதுதான் உடலினுடைய நோக்கம். அதற்காக சுகம் என்கின்ற இன்ப உணர்வை நமக்கு கூலியாக கொடுத்து உடல் உள்ளளவோ நம்மை வேலை வாங்கியது. இந்த உடல்தான் நம்மை வேலை வாங்கியது. அந்த வேலை முடிந்ததும் தெவிட்டல் என்கின்ற கம்பெடுத்து நம்மை அந்த வேலையிலிருந்து விரட்டி அடித்தது. அந்த கம்பை கண்டு ஓடாத ஆண்மகன் யார் இருக்கிறார்? இப்படியாக இன்பமும் சுகமும் எதிலெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுது நம்மை இந்த உடலானது அதற்காக வேலை வாங்கி பெண்டெடுத்து நம்மை நிமித்து கொண்டிருக்கிறது என்றல்லவோ அர்த்தமாகிறது. ஆக இந்த உடலிற்கு தேவையான பொருட்களை உடலிற்குள் கொண்டு வந்து சேர்க்கவும், இந்த உடலிற்கு தேவையில்லாத பொருட்களை வெளியே கொட்டவுமான வேலைகளுக்காக நம்மை இந்த உடல் உருவாக்கி நம்மை சரியாக அதற்கு தேவைப்படும் அளவிற்கு மாத்திரம் வேலையை வாங்க இன்பம் என்கின்ற ஒரு கூலியை கொடுத்துவிட்டு அந்த செய்யப்படுகின்ற வேலையை நிறுத்துவதற்கு தரும் உத்தரவுதான் இந்த தெவிட்டல் என்பது ஆகும். எனவே உடலிற்கு பின்னே உடலுக்காக உடலால் உருவாக்கப்பட்ட வேலைக்காரர்கள் தான் நாம் எல்லோரும். ஆம், நாம் எல்லாம் ஒரு கூலிக்காரர்கள். கூலியாக இருப்பது அடிமைத்தனம் போன்றது தானே. நாம் ஏன் இப்படி கூலியாக மாறிப்போனோம் என்று கவலைப்பட்டு நாம் எங்கிருந்து வந்து இந்த உடலினும் முதலாளி இடத்திலே அகப்பட்டு கொண்டோம் என்று அறிய நாம் செய்த அந்த பிரயத்தனம்தான் தவம் ஆகும். அதற்கு பின்பு நாம் தெரிந்து நிம்மதியானோம். நாம் யார் என்று இந்த உடலுக்கான வேலைகளை இன்னமும் மனமுவந்து செய்யலானோம். எல்லாம் இந்த தெவிட்டல் என்பது ஏன் வருகிறது என்று நாம் சிந்தித்தால் சாத்தியம் ஆகும். கடவுளை நேரில் கண்டவர்கள் ஸ்ரீ வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகளார். திருவெற்றியூர் 7 கிணறு பகுதியில் உள்ள வீராசாமி தெருவில் வசித்தவர் சபாபதி. இவர் வள்ளலாரின் மூத்த சகோதரர். சபாபதி அவர்களுடைய வீட்டிலே வள்ளலார் தங்கியிருந்து திருவெற்றியூர் ஸ்ரீ வடிவுடைய அம்மனை தரிசித்து அவரை பாடலாக கண்டார். பாடல்களை பாடி கண்டார். ஒரு நாள் அம்மன் சந்நிதியிலே ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்திருந்த வள்ளலார் வீடு வந்து சேர நேரமாகி விடுகிறது. வீட்டினுடைய கதவு உள்புறம் பூட்டி இருந்தது. அண்ணன் அண்ணியை எழுப்ப மனமில்லாத வள்ளலார் திண்ணையிலே படுத்து தூங்கினார். காலையிலே அவரது அண்ணியார், ஏன் என்னை இரவு எழுப்பவில்லை? நான் உணவு செய்துதானே வைத்திருந்தேன் என்றார். ராமலிங்க வள்ளலார்
என நேற்றைய இரவில் தூங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி நீங்கள் தானே உணவு வைத்து சாப்பிட சொன்னீர்கள், இதோ சாப்பிட்ட இறை கூட இங்கே இருக்கிறதே, இதோ கிடக்கிறதே என்று சொன்னார். வள்ளலாரினுடைய அண்ணியார் நான் வரவே இல்லை என மறுபடி மறுத்து சொன்னார். அப்படியாயின் நேற்று இரவு வந்தது அந்த வடிவுடையம்மன் தானே, அவளேதான் எனக்கு அன்னையாக வந்து எனக்கு சோறு போட்டாள், அவளேதான் சோறு போட்டாள். ஆஹா, இது தெவிட்டல் இல்லாத சோறு. இந்த சோறு தான் நமக்கு இனிமேல் வேண்டும். இப்படியான சோறு தான் இனி நமக்கு வேண்டும். இதுதான் நாம் அடைய வேண்டிய உண்மையான உணவு. இதைத்தான் உண்ண வேண்டிய நல்ல உணவு, சரியான உணவு. அதை தேடி நாம் செல்வோம். கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அப்பாவினுடைய அருள் நமக்கு இருக்கிறது. எல்லாம் கிடைக்கும். எது வேண்டுமோ அது கிடைக்கும். அது கிடைக்கும் வரை அப்பாவை தியானம் செய்து கொண்டே இருப்போம். கண்டிப்பாக நாம் எல்லாவற்றையும் பெறுவோம், நிச்சயம் பெறுவோம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.